Hello students, இன்னைக்கு geography chapterல உள்ள first unit universeல உள்ள exercise பார்க்கலாம். Exercise A, fill in the blanks. The universe was formed after dash explosion, Big Bang explosion. A light year is the unit used to measure the distance between two celestial bodies. Dash is the center of the solar system. Sun is the center of the solar system. The word planet means wanderer. Jupiter planet has many natural satellites. India's first ever mission to the moon is Chandrayaan-1 in 2008. Earth is inclined by 23.5 degrees. The equator faces the sun directly on 21st March and 23rd September. At the time of perihelion, the earth is closest to the sun. The line which divides the day and night on the earth's surface is terminator line. Next, choose the correct answer. The movement of earth on its axis is called rotation. Axis is rotation. Sunniye சுத்துறதுக்கு பேர் தான் revolution. So revolutionக்கும் rotationக்கும் difference மறக்கக்கூடாது. The Tropic of Cancer faces the sun directly on December 22nd. The galaxy in which our planet is found is Milky Way galaxy. The only celestial body where man has successfully landed is Moon. Which of the following planets can float on water? Saturn. Saturn வந்து gaseous planet, அதுக்கு டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் தண்ணியை விட, அதனால் சாட்டர்னை நீங்கள் வாட்டரில் போட்டால் ஃப்ளோட் ஆகும். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் தி ஆட் ஒன் அவுட். இதில் வீனஸ் தான் ஆட் ஒன். வீனஸ், ஜூபிட்டர், நெப்டியூன், சாட்டர்ன். வீனஸ் வந்து இன்னர் பிளானட்டு, டெரெஸ்ட்ரியல் பிளானட்ஸ். மீதி எல்லாமே வந்து அவுட்டரில் இருக்க கேஷியஸ் பிளானட்ஸ். ஸோ வீனஸ் தான் ஆட் ஒன் அவுட்டாக. சிரியஸ், ஆண்ட்ரோமெடா, மில்கி வே, மேகலானிக் கிளவுட்ஸ். இதில் வந்து சிரியஸ் தான் வந்து ஆட் ஒன் அவுட்டாக. அது வந்து ஒரு ஸ்டாரு. ஆண்ட்ரோமெடா, மில்கி வே, மேகலானிக்லாம் வந்து கேலக்ஸி. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளூட்டோ, ஈரிஸ் அண்ட் சீரஸ் இதெல்லாம் வந்து டுவார்ஃப் பிளானட்ஸ். ஐயோன்றது வந்து ஒரு சேட்டலைட் ஆஃப் ஜூபிட்டர். ஸோ இதுதான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட்டு காமெட், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மெட்டிராய்ட்ஸ், டுவார்ஃப் பிளானட்ஸ். இதில் ஆட் ஒன் அவுட் வந்து டுவார்ஃப் பிளானட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு பிளானட் மாதிரி, சின்ன பிளானட், குட்டி பிளானட்ஸ், டுவார்ஃப் பிளானட்ஸ்ன்றது. மற்றதெல்லாம் வந்து செலஸ்டியல் பாடிஸ். இதுக்கெல்லாம் வந்து ஆர்பிட்டும் இருக்காது, எங்கே வேணாலும் இருக்கலாம் ஸ்பேஸில். ஆனால் டுவார்ஃப் பிளானட்ஸ்க்கு வந்து ஆர்பிட் இருக்கும், ஆனால் அந்த ஆர்பிட்டில் வேறு ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கும், வேறு செலஸ்டியல் பாடிஸும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரோவர், ஆர்பிட்டர், ஏரோப்ளேன், ஸ்பேஸ் ஷட்டில். இதில் வந்து ஏரோப்ளேன் மட்டும் ஸ்பேஸ்க்கு போகாது, மற்றதெல்லாம் ஸ்பேஸ்க்கு போகும். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங். ஹாட்டஸ்ட் பிளானட் வீனஸ். இது பார்க்கணும், மெர்க்குரின்னு எழுதக்கூடாது. ஹாட்டஸ்ட் பிளானட் வந்து வீனஸ் தான். மெர்க்குரியை விட வீனஸ் ஏன் ஹாட்டாக இருக்குது? வீனஸோட அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதில் கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்கிறதுனால அது ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சுட்டு வெளியில் போக விடாது. மெர்க்குரி வந்து சன்னுக்கு பக்கத்தில் இருந்தாலுமே வீனஸ் தான் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்ஃபியரில் நிறையா இருக்கிறதுனால. ஸோ ஹாட்டஸ்ட் பிளானட் வீனஸ். பிரைட்டஸ்ட் பிளானட்டும் வீனஸ் தான். மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்கள்ல. பிரைட்டஸ்ட் பிளானட்டும் வீனஸ் தான், ஹாட்டஸ்ட் பிளானட்டும் வீனஸ் தான். ரிங்டு பிளானட் எதை சுற்றி ரிங் இருக்கும்? சாட்டர்ன். ரெட் பிளானட் மார்ஸ், சிவப்பு வண்ணத்தில் இருக்கும். சோமர்சால்டிங் பிளானட் வந்து யுரேனஸ். யுரேனஸ் வந்து 90 டிகிரியில் உருண்டு போகிற மாதிரி இருக்கும் சன்னை சுற்றி, அதனால அதை வந்து சோமர்சால்டிங் பிளானட்னு சொல்லுவாங்க. கோல்டஸ்ட் பிளானட் வந்து நெப்டியூன். ஃபார்தஸ்ட் ஃப்ரம் சன் கோல்டஸ்ட் பிளானட் வந்து நெப்டியூன். Next, consider the following statements. Venus rotates from east to west. ஓகே, இது கரெக்டு தான். இது வந்து கிளாக் வைஸில் சுற்றுது, கரெக்டு தான். The Tropic of Cancer faces sun on June 21. ஸோ இதுவும் கரெக்டு தான். Mars has rings around it. தப்பு. சாட்டனுக்கு மட்டும் தான் ரிங்ஸ் இருக்குது. ஸோ 1 and 2 is correct. Next, consider the following statements. Earth is called a watery planet. Correct. The rotation of the earth causes seasons. தப்பு. ரொட்டேஷன் காஸ் பண்ணாது, அந்த ரெவல்யூஷன் தான் காஸ் பண்ணும். ஸோ ரொட்டேஷன் வந்து காசஸ் டே அண்ட் நைட் தான். ஸோ ஃபஸ்ட் இஸ் ட்ரூ, செகண்ட் இஸ் ராங். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு நேம் த ஃபாலோவிங். கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? கேலக்ஸி. த நியரஸ்ட் கேலக்ஸி டு த சோலார் சிஸ்டம் வந்து ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி. த பிரைட்டஸ்ட் பிளானட் வந்து என்னது? வீனஸ். மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார்னு சொல்கிறதுனால பிரைட்டஸ்ட் பிளானட். த லிவிங் ஸ்பியர் வந்து பயோஸ்பியர். ஸ்பியர்னு ஏர்த்தில் இருக்கிறது தான் லிவிங் ஸ்பியர்னு சொல்கிறது. The year which has 366 days வந்து leap year. Answer in a sentence or two. Name the inner planets. The 4 inner planets near to the sun are called the inner planets. யாரெல்லாம் inner planets? Mercury, Venus, Earth and Mars are the inner planets. So they are smaller in size and are composed of rocks. அதை சொல்கிறோம். Inner planets has mountains, volcanoes and craters. இதெல்லாம் இருக்கும் அந்த சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு, ப்ளூட்டோ இஸ் நோ லாங்கர் அ பிளானட். ரீசன் அவுட் வை. ஒரு பிளானட்டை வந்து நம்ம பிளானட்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்று, அது வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கணும். அடுத்தது, அது வந்து சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகணும். தேர்ட் வந்து அதோட ஆர்பிட் வந்து கிளியராக இருக்கணும். அந்த ஆர்பிட் அது மட்டுமே ட்ராவல் பண்ணுற ஆர்பிட்டாக இருக்கணும். அதில் வேறு எதுவும் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது, வேறு எதுவும் செலஸ்டியல் பாடிஸ் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது, சன்னை வந்து சுற்றி வருது, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அதோட ஆர்பிட்டில் வந்து மற்ற இன்னும் சின்ன சின்ன பிளானட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து பிளானட்னு கன்சிடர் பண்ண முடியாது. அது டுவார்ஃப் பிளானட்ஸ்னு அந்த மாதிரி இருக்க சின்ன பிளானட்ஸ் எல்லாம் ப்ளூட்டோ, மேக் அப்புறம் ஈரிஸ், இதெல்லாம் வந்து சின்ன பிளானட்ஸ் எல்லாம் வந்து டுவார்ஃப் பிளானட்ஸ்னு சொல்லி தனியாக கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். Though Pluto is spherical and revolves around the sun, Pluto does not have sufficient mass and gravity to have cleared its neighborhood of other celestial bodies. So it cannot be qualified as a planet. Pluto is a dwarf planet as it shares the orbit. அதுக்கு கிராவிடேஷனல் புல் இருந்துச்சுன்னா அதை சுற்றி இருக்கிற எதையாவது சின்ன சின்ன பொருள் இருந்தால் அது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி உள்ளே எடுத்துக்கும். அதோட ஆர்பிட் வந்து கிளியராக இருக்கும், சுற்றி போகிறதுக்கு வழி கிளியராக இருக்கும். ஆனால் அதில் இல்லாததுனால அது வந்து டுவார்ஃப் பிளானட்டை சொல்கிறோம். Next, what is perihelion? Perihelion is the Earth's closest position to the Sun. It is the opposite of aphelion, which is the point farthest from the Sun. So, perihelion is closest position to the Sun. Next, how many times in a year would you find the Sun overhead if you lived on 20° north latitude? So, the Sun will be directly overhead 2 times if you lived on 20° north. ஸோ 0° இங்கே இருக்குன்னா 0லேருந்து 20 க்ராஸ் பண்ணி அடுத்தது 23க்கு போகும். அதுக்கப்புறம் திருப்பியும் ரொட்டேட் ஆகும்போது 23லேருந்து 20க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் 0° போகும், ஈக்குவேட்டர்கிட்ட போகும். இதனால 2 டைம்ஸ் வந்து சன் வந்து ஓவர் ஹெட்டில் இருக்கும். ஒரு தடவை வந்து 0லேருந்து 23க்கு போகும்போது அடுத்தது 23லேருந்து 0க்கு திரும்பி வரும்போது. ஸோ இதுதான் வந்து 2 டைம்ஸ் 20ல் ஓவர் ஹெட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். Which celestial body shares its orbit with others? Give an example. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம், dwarf planets are small celestial bodies that share their orbit with others. இருக்கிற 5 dwarf planetsலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ, சீரிஸ், எரிஸ், மேக் அண்ட் ஹார்மியா. நெக்ஸ்ட்டு, கிவ் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிவ் ரீசன்ஸ். Why is Uranus called as the summer salting planet? Summer saltingனா என்ன அர்த்தம்? பல்ட்டி அடிக்கிறது, தலைகீழ சுற்றிட்டு இருக்கிறது. Uranus is tilted at 97.77 degree. It appears to orbit the sun on its sides like a rolling ball. So it is called a somersaulting planet. So எப்படின்னா அது பார்க்குறதுக்கு வந்து சன்னை சுற்றி ரோல் ஆகிற மாதிரி தெரியுது, அதனால இட்ஸ் கால்ட் அ somersaulting planet. Next, the surface of the moon has many craters. The craters on the surface of the moon are created by the impact of meteors and asteroids. The meteors and asteroidsலாம் வந்து மூணில் வந்து தாக்கும் போது அங்கே வந்து பள்ளங்கள்லாம் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் சர்ஃபேஸ் ஆஃப் த மூனில் கிரேட்டர்ஸ் இருக்குது. கிரேட்டர்ஸ்னால் பெரிய பெரிய பள்ளங்கள் மாதிரி இருக்கும், அதான் கிரேட்டர்ஸ். The velocity of Earth's rotation is 0 at poles. ஓகே, இது வந்து ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வெலாசிட்டி ஆஃப் எர்த் வந்து சென்டரில் ஈக்குவேட்டர்கிட்ட எவ்வளவு 1670 km/h ஸ்பீடில் சுற்றுது.
அடுத்தது நார்த் போலில் 60° நார்த் போலில் பார்த்தீங்கன்னா 845 km/h இருக்குது. போல்ஸில் பார்க்குறோம். ஜீரோ அட் போல்ஸ் ஏன் சொல்கிறோம்? போலில் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்ன? போல்ன்றது ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கும், அங்கே டிஸ்டன்ஸே இருக்காது. ஸோ டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும். ஸோ அப்போ வந்து 0/24 hours, அந்த புள்ளியை சுற்றுறதுக்கு 24 hours எடுக்குதுன்னா 0/24 வந்து 0 தான். ஸோ புள்ளியில் போல்ன்றது ஒரு டாட் மாதிரி தான். நார்த் போல் சவுத் போல், இங்கே நார்த் இருக்கும், இங்கே சவுத் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு போல்லையும் வந்து டிஸ்டன்ஸே இருக்காது, டிஸ்டன்ஸ் டு பி கவர்டே இருக்காது. அதனால் அங்கே வந்து 0 வெலாசிட்டி இருக்கும். Next, answer in detail. Distinguish between the inner and outer planets. ஸோ இன்னர் பிளானட்ஸ்னால் சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிற 4 பிளானட்டும், அவுட்டர் பிளானட்னால் அதுலேருந்து தள்ளி இருக்கிற 4 பிளானட். இன்னர் பிளானட்ஸ் வந்து ராக்கியாக இருக்கும், அவுட்டர் பிளானட்ஸ் வந்து கேஷியஸாக இருக்கும். இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். The 4 planets nearer to the sun, Mercury, Venus, Earth and Mars, are called inner or terrestrial planets. The inner planets are smaller in size and composed of rocks. The surface of inner planets has mountains, volcanoes and craters. Outer planets வந்து the last 4 planets, Jupiter, Saturn, Uranus and Neptune, are called as outer planets or Jovian planets. They are also called as gaseous giants. Next question, what are the effects of rotation and revolution? ரொட்டேஷன்றது எர்த் வந்து அதோட ஆக்சிஸை சுற்றுறது தான், ஒரு பம்பரம் மாதிரி சுற்றுறது, அதுதான் ரொட்டேஷன். ரெவல்யூஷன்றது அப்படியே சன்னை ஃபுல்லாக சுற்றி வர்றது, நீங்கள் ஒரு கிரவுண்டை சுற்றுற மாதிரி அது சுற்றுறது வந்து, ஓடி வர்றது வந்து ரெவல்யூஷன். ஸோ ரொட்டேஷன் இஸ் a spinning movement of the earth on its axis. Earth rotates from west to east and takes 23 hours 56 minutes and 4.09 seconds to complete one rotation. The time taken by Earth to complete one rotation is called a day. The rotation of the Earth causes day and night. Next, revolution. Revolution is the movement of the Earth around the Sun on its elliptical path. The Earth takes 365.25 days for it to complete one revolution. It revolves around the Sun at a speed of 30 km/s. The inclination of the Earth on its axis and its revolution around the Sun causes different seasons. ஸோ சீசன்ஸ் வேறு வர்றதுக்கு காரணம் ரெவல்யூஷன் தான். ரொட்டேஷன்னால டே அண்ட் நைட் ரொட்டேட் பண்ணும்போது ஒரு பாதி வந்து பகலாகவும் இன்னொரு பாதி இரவாகவும் இருக்கும். இதுவே ஃபுல்லாக ரிவால்வ் பண்ணி வரும்போது தான் நம்மளுக்கு சீசன், சம்மர், வின்டர், ஆட்டம், அதெல்லாம் சீசன்ஸ் கிடைக்கிறது வந்து ரெவல்யூஷன்னால். Explain the characteristics of the various spheres of the Earth. Earth consists of lithosphere, hydrosphere and atmosphere. Lithosphere. Lithosphere is the land on which we live. It is a solid outer layer of the Earth consisting of rocks and soils. The word lithosphere is derived from the Greek word lithos, which means rocky. Hydrosphere. The hydrosphere consists of water bodies such as oceans, seas, rivers, lakes, ice caps on mountains and water vapor in the atmosphere. The word hydro means water in Greek. Atmosphere. Atmosphere is the envelope of air that surrounds the earth. The word atmo means air in Greek. Different types of gases make up the atmosphere. The major gases are nitrogen and oxygen. The other gases like carbon dioxide, hydrogen, helium, argon and ozone are present in meager quantities. Biosphere. The narrow belt of interaction among the lithosphere, the hydrosphere and the atmosphere where life exists is known as a biosphere. Bio means life in Greek. It consists of distinct zones. Each zone has its own climate, planet and animal life. These zones are known as ecosystems. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சரில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் உள்ள பிளானட்ஸ் பேரெல்லாம் நீங்கள் நேம் பண்ணிடலாம். சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிறது மெர்க்குரி, அதுக்கப்புறம் வீனஸ், அப்புறம் எர்த், அப்புறம் மார்ஸ், பெரிய பிளானட் ஜூபிட்டர், ரிங் உள்ள பிளானட் வந்து சாட்டர்ன், யுரேனஸ், அப்புறம் நெப்டியூன், கடைசியாக இருக்கிறது நெப்டியூன். Study the picture and answer the given question. Which is the closest planet to the sun? Mercury.
Which is the largest planet? Jupiter. Which is the farthest planet from the sun? Neptune. Which is the second smallest planet? ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது மர்க்குரி, இதுக்கப்புறம் ஸ்மாலாக இருக்குது மார்ஸ். ஸோ மார்ஸ் தான் செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட். விச் இஸ் த செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட்டுக்கு மார்ஸ். நெக்ஸ்ட்டு லுக் at the picture and answer the questions given below. இது என்ன பிளானட்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பிளானட்? பச்சை கலரில் இருக்குது. இது என்ன பிளானட்? யுரேனஸ். ஸோ ஐடென்டிஃபை த பிளானட் யுரேனஸ். வாட் இஸ் த கலர் ஆஃப் த பிளானட்? Green color. Why is it of this color? It is green color due to the presence of methane gas. Methane இருக்கிறதுனால அது பச்சை கலரில் இருக்குது. ஸோ இந்த கேஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும், மீத்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி கே. இது ஒரு கிராஸ்வேர்ட் பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு எழுதணும். அக்ராஸு டவுனு நம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸும் அந்த பசில்னு கேட்டிருக்காங்க. டுவார்ஃப் பிளானட்னு எதை சொல்லுவோம்? அக்ராஸில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ சீரீஸ்ன்றது தான் டுவார்ஃப் பிளானட். 5 லெட்டர் வேர்ட் வந்து சீரீஸ் டுவார்ஃப் பிளானட்டில். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டேஸ் அண்ட் நைட்ஸ் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? ஈக்குவல் டேஸ் அண்ட் நைட் இருக்கிறது ஈக்வினாக்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு I am a gas found in the sun. கேஸ் ஹைட்ரஜனும் இருக்கும், ஹீலியமும் இருக்கும் சன்னில். ஸோ இது வந்து நம்ம 7th அக்ராஸ் என்னது வருதுன்னு பார்க்கலாம். இங்கே 3 7 8 லெட்டர் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹீலியம் கிடையாது, ஹைட்ரஜன் தான் 8 லெட்டர் வேர்ட் வருது. ஸோ ஹைட்ரஜன் எழுதிடுறோம். 8 வந்து ஐ அப்பியர் ஒன்ஸ் இன் 76 years. ஸோ 8 அக்ராஸ் வந்து ஹேலின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டவுனில் உள்ளது ஐ ஆம் தி மார்னிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார் யார்? பிரைட்டஸ்ட் ஸ்டார் எல்லாமே வந்து வீனஸ் தான். ஸோ வீனஸ். நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மூன் மிஷன். ஃபர்ஸ்ட் மூன் மிஷன் வந்து சந்திராயன் 1. ஸோ அதை எழுதியிருக்கேன். ஐ ஹாவ் 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். ஸோ 4th ஒன் டவுன். எதுக்கு 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது? மார்ஸுக்கு தான் 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. ஐ ஆம் த ஃபார்தஸ்ட் பிளானட். ஃபார்தஸ்ட் பிளானட் எது? நெப்டியூன். 5 டவுன் எழுதியிருக்கேன் பாருங்கள், நெப்டியூன். நெக்ஸ்ட்டு an imaginary line passing through the center of the earth. center of the earth பாஸ் ஆகிற லைன் பேர் என்னது? ஆக்சிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கீழே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு வீடியோஸ் வேணும்னா ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.